ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சவர்மா போலா. சவர்மா போலானா சவர்மா போல இல்லைங்க, சவர்மாயோட ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது கேக் மாதிரி ஒரு சாஃப்டான அவுட்டரோட உள்ளே வந்து சவர்மா ஃபில்லிங் இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஃப்ரைட் பண்ண சிக்கனை உதுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கேபேஜ், அப்புறமா கொஞ்சம் ஆனியன், இது கூடவே கொஞ்சம் உப்பு, அப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சம் மயோனைஸ், கொஞ்சம் கெச்சப் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஷவர்மாக்குள்ளாடி நம்ம என்ன ஃபில்லிங் வைப்போமோ அதே ஃபில்லிங் தான் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 3 முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி தான், பட் ஃப்ளேவர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ 3 முட்டையை உடச்சி விட்டுட்டு இதில் 2 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணி சேர்க்குறோம். இதுதான் ஃப்ளேவரை சேஞ்ச் பண்ணக்கூடியது. அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறோம். அண்ட் சேம் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்க்குறோம். எந்த வித ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் சேர்க்குறோம். அண்ட் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை பிளைன் ஃப்ளார் அதை நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொஞ்சம் பெப்பரும் சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சி தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் ஹெல்த்தி வெர்ஷனில் பண்ணுறதா இருந்தால் பிளெயின் ஃப்ளார் பதிலாக வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தவா மேலே ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டு நான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கிறேன். இது என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். உங்கள் ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பேட்டரில் பாதியை விட்டு அதை மூடி வச்சு அது மேலே வெந்து வந்ததுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஷவர்மா மிக்ஸ், அந்த சிக்கன் கேபேஜ்லாம் போட்ட மிக்ஸை வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஹாஃப் பேட்டர் இருக்கும்ல பேலன்ஸ், அதையும் இந்த மாதிரி போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து இன்னும் நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃப்ரை பண்ண சிக்கன் அப்புறமா கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ இதை திரும்பவும் மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னென்னா நடுவில் வேகலைன்னு தெரிஞ்சுட்டே ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது தேவை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சைடில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டது. எனிஹாவ் திரும்பவும் நான் அதை வந்து மூடி வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துட்டேன், குக் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. சூப்பராக ரொம்ப சாஃப்டான ஒரு அவுட்டரோட, ஸ்பாஞ்சியான அவுட்டரோட சவர்மா ஃபில்லிங்கோட சவர்மா போலா ரெடி ஆயிடுச்சுது. இது இஃப்தாருக்கு வந்து நோம்பு கஞ்சி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்த இந்த சவர்மா போலா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. சவர்மா போலையே இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.